எங்கள் அப்பா லட்சுமி அவர்களுக்கு வந்து அவர் இறந்து 1 வருடம் பூர்த்தியாகிவிட்டது. அவர் மறைந்ததுக்கு பிறகு இந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு பெரிய விழா அவருக்காக நடத்தணும்னு சொல்லி கடந்த 2 மாதங்களாக நாங்கள் வந்து அதற்கு உண்டான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற தருணத்தில் என்னுடைய மகன் வந்து பாண்டவர் அணியில் இருக்கிற காரணத்தினால இவர் வந்து அங்கே வந்து ஓட்டு கேட்குறதுலையும் அவங்களுடைய இதுலேயும் தீவிரமாக இருந்துகிட்டு இருந்தார். நாங்கள் இந்த விழாவை நடத்துகிற விஷயத்தை நம் மரியாதைக்குரிய நாசர் அவர்கள்ட்டையும் மரியாதைக்குரிய விஷால் அவர்கிட்டத்திலையும் கருணாஸ் அவரிடத்திலையும் கார்த்திக் அவரிடத்திலையும் அவர் போய் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்கிற பட்சத்தில் அவங்க எங்களை வந்து சந்தித்து அப்பா பார்க்கணையா, நாங்களும் அவருடைய லட்சிய நடிகருடைய விழாவை சிறப்பாக நடத்துறதுக்கு எங்களுடைய பங்கு வேணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார். அப்படி இருக்கும்போது நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரிங்க லட்சிய நடிகர் விழா நடத்துறதுக்கு நீங்கள் மனம் வந்து செஞ்சீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தாராளமாக செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அப்போ அதுக்கப்புறம் அவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு, சார் எப்போ சார் நடத்தலாம் என்னாகும்போது, எங்களுக்கு வந்து காமராஜர் அரங்கம் 12ஆம் தேதி இருக்குது, அதில் நாங்கள் நடத்தலான்னு பார்க்குறோம், எங்களையும் உங்களோட இணைச்சிக்குங்க, நாங்களும் செய்கிறோன்னு ஒன்று நாங்கள் வந்து அவங்கள இணைச்சிக்கிட்டு அவங்களோட சேர்ந்து இந்த விழாவை நடத்துகிறோம். இந்த விழாவை நடத்துவதற்கு எந்த விதமான தேர்தல் பின்னணி எதுவுமே கிடையாது. முதல்ல அதை நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இதை வந்து இவங்க சொல்லாமல் அந்த அணியில் உள்ளவங்க வந்து எங்களை கேட்டிருந்தால் கூட நாங்கள் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் சரி, எல்லாருமே கலைஞர்கள். ஒரு குடும்பத்தில் நீங்கள் 2 பேருமே மைத்துனர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 2 பேரும் மைத்துனர்களாக இருந்துக்கிட்டு பெரிய பொறுப்பில் இருக்கிறது தவறு, என்னுடைய அபிப்பிராயம். அதே நேரத்தில் நீங்களே முடிவெடுத்து பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது அது வந்து தவறுன்னு நாங்கள் சொன்னேன். நாங்கள் தவறுன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க யாரோ ஒரு ஆள் உறுப்பினரே இல்லாத ஒருத்தரை பேச வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் ராதிகா அவங்களுக்கு நான் மரியாதையோடு ஒன்று சொல்லிக்கிறேன், நான் யாரோ ஒரு ஆள் அல்ல, லட்சிய நடிகருடைய மகனை நீங்கள் வந்து யாரோ ஒரு ஆள்னு கொச்சைப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. இன்னொன்று, என்னைய உங்களுக்கு தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, அதுவே தவறு. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். ராதியா வந்து 10 வயசுலேருந்து நான் பார்க்குறேன், 15 வயசு வந்து பார்க்குறேன், சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க, எல்லாமே தெரியும். எங்கள் அம்மா வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கம் இருக்குது, அவங்க தோழியாக இருந்தாங்க, அவங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க அம்மாட்ட போய் இவங்க கேட்கட்டும், இந்த யாரோ ஒரு ஆள் யார் அப்படின்னு அவங்க அம்மாவை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது தேவையில்லாத ஒன்று. அந்த இடத்த வாங்கினதுக்கப்புறம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடைய முயற்சியில் அந்த வாங்கின இடத்துல பில்டிங் கட்டினார். அங்கே சங்கரதாஸ் சுவாமிகள் இதுன்னு கட்டினாங்க. இவருடைய கனவு நிறைவேறிவிட்டது. அவங்க நினைச்ச நடிகர் சங்கம் 19 கிரவுண்டோட பில்டிங்கோடு அங்கே இருந்தது. அதில் 40% கொடுக்கறதே எங்கள் அப்பா விரும்பலை அப்படிங்கிற தகவலை மட்டும்தான் நான் சொன்னேன். அதுக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு யாரோ ஒருத்தர்னு சொல்கிறாங்க. அது வந்து எங்கள் அப்பா விரும்பலை, நாங்களும் விரும்பலை. நான் வந்து அப்பா நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் எங்களுக்கு ஒரு தேட்டர் இருக்குது, அந்த தேட்டரை இடிச்சிட்டு கட்டணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த முறை என்னென்னா, நான் ஒரு பில்டர்கிட்ட போகணும், அவர் ஒரு பிளானை கொடுப்போம், அந்த பிளானை பார்க்கணும், அந்த பிளான் சரியானு 10 தடவை யோசிக்கணும், அப்புறம் எங்கள் வீட்டில் கொண்டாந்து அதை காட்டணும், அந்த பிளான் அவங்க பார்ப்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ரூவல் வாங்கிட்டு பணத்தை ரெடி பண்ணிவிட்டு இடிச்சிட்டு உடனே கட்டணும், அது முறை. நான் நேராக போய் என் பில்டிங் என்னுடைய தேட்டரை இடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து நான் இடிச்சிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக கட்டி கொடுக்குறேன்னு என்னை உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அது தவறு, நீங்கள் செஞ்சது தவறு, இது முறை இல்லையே, இப்படி தான் செய்யணும்னு நான் சொன்னது உண்மை தான், அதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும். இன்னொன்று, என்னுடைய கருத்தை சொன்னேன், இது என்னுடைய கருத்து, அவ்வளோதான். என்னுடைய கருத்து நீங்கள் எடுத்துக்கங்க. அதை விட்டுவிட்டு நீங்கள் தேவையில்லாத பேசுகிறது ஒன்று தவறு. 2வது, திரும்ப சொல்கிறேன், லட்சிய நடிகருடைய குடும்பம் வந்து 2 பட்டுருச்சு. அவங்க பேரில் கோர்ட்டில் கேஸ் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு, தலையில் அடிச்சுக்கிட்டா ஐயோ அந்த குடும்பத்தோட விசால் பிரிச்சுட்டாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை. இதை வந்து அரசியலாக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தயவு செஞ்சு அரசியலாக்காதீங்க. உங்களுடைய அரசியலில் எங்களை இழுக்காது. தயவு செஞ்சு அப்பா பற்றி இனிமேல் சொல்லாது. லட்சிய நடிகர் SSRுடைய மகன் SSR கண்ணன் இந்த முறை நடிகர் சங்க எலெக்ஷனில் வந்து நான் வந்து சரத்குமார் அண்ணன் அணியில் பொருளாளராக நிற்கிறேன். எங்கள் அண்ணன் விஷால் அன்றைக்கி போய் ஆதரவு தெரிஞ்சுன்னா அது அவனுடைய இஷ்டம். ஏன்னா எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் வந்து பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை. பூச்சிமுருகன் என்பவர் வந்து எங்களுக்கு சிறு வயது முதல் தெரியும். அவரும் எங்கள் அண்ணனும் என் மீது இருக்கும் கழிப்புணர்ச்சி காரணமாக எங்கள் அப்பாவோடைய நினைவு நாளே 12ஆம் தேதி பாண்டவர் அணி அழைப்பு அப்படின்னு இன்விடேஷனில் போட்டிருக்காங்க. இப்போ வந்துங்க
எஸ்எஸ்ஆர் குடும்பத்தினர் அழைப்புன்னு போட்டால் நான் உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா பாண்டவர் அணி அழைப்பு எஸ்எஸ்ஆர் நினைவு நாள்னா இவங்க யார் எங்கள் அப்பா நினைவு நாளை கொண்டாடுறதுக்கு? எங்கள் அண்ணனுக்கு நான் என்ன சொன்னேன், நீங்கள் உண்மையிலே எங்கள் அப்பா மேலே பாசமாக இருந்தேனா நீ அப்பா நினைவு நாள் தான் நீ பண்ணியிருக்கணும் ஒழிய நீ எல்லாரையும் கூப்பிட்ருக்கணும். எதுக்காக இன்விடேஷனில் நான் பொருளாதார நிற்கிறேன்னு தெரியும், தேர்தலுக்கு முன்னாடி பாண்டவர் அணி அழைப்பு அப்படின்னு போட்டு தான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அன்றைக்கி இரவே நான் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன் ஃபோனில், கார்த்தி நம்ம பொருளாளர் நீ எதிர்த்து நிற்கிறேன், நான் எதிர்த்து நிற்கிறேன். ஆனால் நடிகர் சங்க தேர்தல் முடிந்த பிறகு நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிங்க தான். இந்த என்னுடைய குடும்பத்தை மட்டும் நீ காயப்படுத்தாத, எங்கள் அண்ணனுடைய சில்லி தாட்ஸ் எல்லாம் கேட்டு பூச்சி முருகனுடைய ஐடியாலாம் கேட்டு நீ பண்ணாதேன்னு. அது கார்த்தி சொன்னார், எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஃபேமிலி இஷ்யூ வரக்கூடாது, நான் உங்களுக்கு 2-3 நாளில் பதில் சொல்கிறேன்னாரு. ஆனால் கார்த்திகிட்டேருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதே போல் எங்கள் அம்மா வந்து கண்டன கடிதம் விஷால், கார்த்தி, நாசர், பொன்வண்ணன் எல்லோருக்கும் அமைச்சிருக்காங்க. அதுக்கும் இன்னும் பதில் வரல. நான் முடிவாக ஒன்று சொல்கிறேங்க, எங்கள் அப்பா பேரை காயப்படுத்தி எங்களை காயப்படுத்தி இந்த நடிகர் சங்க தேர்தலில் எங்கள் அண்ணனை கைக்கூலி மாதிரி போட்டு அவனை வச்சுக்கிட்டு அவன் என் மேலே இருக்க கழிப்புணர்ச்சியில் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஓட்டு பிரிஞ்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. வெற்றி யாருக்குன்னு 18ஆம் தேதிக்கு மேலே தெரியும். ஆனால் என் தந்தை பெயரையும் என் குடும்பத்து பெயரையும் இழுத்தவர்களை நான் சும்மா விட மாட்டேன்.